நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தோட ரேபரேலி மற்றும் கேரளாவோட வயநாடுன்னு 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸோட ஆஸ்தான தொகுதியா இருக்க ரேபரேலியில பாஜக வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங்க 3,90,30 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல வயநாட்டுல சிபிஎம் வேட்பாளர் ஆனி ராஜாவை 3,64,422 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருந்தார். இது ராகுலுக்கு இரட்டை சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில அவரை மாட்டி விட்டுருக்கு. 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் ஏதாவது ஒரு தொகுதியோட எம்பியா தான் மக்களவைக்குள்ள செல்ல முடியும். அதனால இந்த 2 தொகுதிகள்ல ஏதாச்சும் ஒரு தொகுதியோட எம்பி பொறுப்பை தேர்தல் முடிவுகள் வந்த 14 நாட்களுக்குள்ள ராஜினாமா செய்யணும். இதனாலதான் ரேபரேலியா இல்ல வயநாடாங்கிற குழப்பத்துல இருக்காரு ராகுல். கடந்த 2019 மக்களவை தேர்தலையும் ராகுல் உத்தரப்பிரதேசத்தோட அமேதி, கேரளாவோட வயநாடுன்னு 2 தொகுதிகள்லயும் போட்டிட்டு இருந்தாரு. ஆனா அமேதியில ஸ்மிருதி இரானி அவரை தோற்கடிக்க வயநாடு எம்பியா தான் மக்களவைக்குள்ள போனாரு ராகுல். அதனால வயநாடு மேல ராகுலுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதே சமயம் பாஜக கோட்டையான உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை 6 சீட்களை கைப்பற்றி இருக்கு காங்கிரஸ். இது அந்த மாநிலத்துல காங்கிரஸோட ஓட் ஷேர் அதிகரிப்புக்கு காரணமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காந்தி குடும்பத்தோட ஆஸ்தான தொகுதியான ரேபரேலியில ராகுல் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த மாநிலத்துல காங்கிரஸோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். ராகுலும் இங்க இருக்கிறதுனால அடுத்து வர 2027 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூடுதலான சீட்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ராகுல் இந்த தொகுதியோட எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சா இடைத்தேர்தல் வரும். பாஜக எப்பாடுபட்டாவது இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் ஈடுபடும். அதனால ராகுல் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார்னு எதிர்பார்க்கப்படுவதா காங்கிரஸ் கட்சி வட்டாரத்துல செய்தி வளம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தாத்தா ஃபரோஸ் காந்தி, பாட்டி இந்திரா காந்தி, அம்மா சோனியா காந்தின்னு நேரு குடும்பத்துல பலர் இந்த ரேபரேலியில இருந்து மக்களவைக்கு போயிருக்கிறதுனால ராகுலுக்கு இது ஒரு சென்டிமெண்டலான தொகுதியும் கூட. இதனால ராகுல் 2019 தன்னை மக்களவைக்கு அனுப்பின வயநாடு தக்க வைக்க போறாரா இல்ல குடும்ப லெகசியையும் 2027 சட்டப்பேரவை தேர்தலையும் மனசுல வச்சு ரேபரேலி தொகுதியை தக்க வச்சுக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதோட ராகுல் ரேபரேலிய காலி செய்தா அங்க பிரியங்கா காந்தி இறங்க வாய்ப்பு இருக்கா இல்ல வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்தா அங்க யார் களமிறக்கப்படுவாங்கன்னு இப்பவே யூகங்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு.